Shalom Church. வாங்க. Come. Even as you prepare for the offering this morning, இந்த கால வேளையிலே நம்மளுடைய கம்யூனியனுக்கு ஆயத்தமாக can we turn to the book of Ephesians chapter 5, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். verses 1 to 2. வசனம் 1 to 2 வரைக்கும். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Therefore be imitators of God as beloved children. Walk in love, just as Christ also loved you and gave himself up for us, an offering and a sacrifice to God as a fragrant aroma. A very, maybe a familiar verse to many. You've read it many times. நிறைய பேருக்கு அறிமுகமான ஒரு வசனம். Be imitators of God தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள், as beloved children. தேவனுடைய அன்பான பிள்ளைகளாக, as believers. விசுவாசிகளாக. Who is our role model? யார் நம்முடைய முன் உதாரணம்? Who should be the person in front of us? யாரு நமக்கு முன்பாக நிற்க வேண்டும்? Who should be the source of all that we do? நாம் செய்வதற்குள்ள எல்லா ஆதாரமாக யார் இருக்க வேண்டும்? And it is the biggest question for every single believer. இதுதான் எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய கேள்வி. Who do we follow? யாரை நாம் பின்பற்றுகிறோம்? How do we follow man? நாம் மனுஷனை பின்பற்றுகிறோமா? Do we follow an image in the screen? நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கிற அந்த படத்தை நம்ம பின்பற்றுகிறோமா? Or do we follow a living person who lives within us? அல்லது உயிரோடு நமக்கு உள்ள வாழ்கிறவரை நாம் பின்பற்றுகிறோமா? Paul says, be imitators of God. பவுல் சொல்கிறார், ஆண்டவரை பின்பற்றவர்களாக இருங்கள். If you imitate something, you will become like what you imitate. நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்களோ அதை போலவே நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். Imitate is to copy and to paste. பின்பற்றுகிறது என்று சொன்னால் மற்றவர்களை அப்படியே பார்த்து செய்கிறது. Mimic, in other words, காப்பி அடிக்கிறது. okay, there is a word called mimicry where you sound just like them. அவர்களைப் போலவே பாவனை செய்கிறது. Do you sound like Christ? நீங்க கிறிஸ்துவை போல செய்கிறீர்களா? Do you act like Christ? நீங்கள் கிறிஸ்துவை போல நடக்கிறீர்களா? That is the biggest question we must ask ourselves. அதுதான் பெரிய கேள்வி, நாம் நம்மளே கேட்டுக்கொள்ள Whether you வேண்டும். know small church, whether you know big church, நம்ம சின்ன சபையா இருக்கலாம் அல்லது பெரிய சபையா இருக்கலாம், or whether you know a place where there is no church, அல்லது சபையே இல்லாத இடத்தில் இருக்கலாம். how must Christians behave? எப்படி கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்ள வேண்டும்? Paul says, imitate me as I imitate Christ. பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். Many of us imitate wrong people. நிறைய பேர் தவறான மனிதர்களை பின்பற்றுகிறார்கள். And that is why they do not show Christ likeness. அதனால்தான் அவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். Only if you imitate Christ can you show Christ likeness. கிறிஸ்துவை பின்பற்றினால் ஒழிய கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த He முடியும். must be the center of your focus. அவர்தான் நம்மளுடைய நடு மையத்தில் இருக்க வேண்டும். How do we do that? அதை எப்படி நாம் செய்ய போகிறோம்? The more you read His word, அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, the more you feel His conviction, அவருடைய உணர்த்துதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, the more you want to be like Him. அவரை போல நாம் மாற நாம் ஆசைப்படுவோம். You just don't become like Christ because you know Him. நீங்க கிறிஸ்துவை அறிந்திருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்துவை போல மாற முடியாது. When I say no means everybody knows Jesus Christ.
எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை தெரியும். Everybody knows he died on the cross. எல்லாருக்கும் இயேசு மரித்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும் But சிலுவையிலே. not everybody wants to be like Jesus Christ. பட் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல மாற ஆசை இல்லை. You can only be like Christ when you read his word. நீங்கள் கிறிஸ்துவை போல எப்ப மாற முடியும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, When his word speaks to you. அவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும் பொழுது. We do not become a Christian overnight. நம்ம ஒரு ராத்திரியில் கிறிஸ்துவர்களாய் மாறிவிட முடியாது. It takes time. அது காலங்கள் எடுக்கும். His word must speak. அவருடைய வார்த்தை நம்ம இடத்துல பேச வேண்டும். His word must convict. அவருடைய வார்த்தையை உணர்த்தல் கொண்டு வர வேண்டும். To forgive. மன்னிக்க வேண்டும். To give up. சில காரியங்களை விட வேண்டும். To do certain things. சில காரியங்களை செய்ய வேண்டும். All comes by conviction. எல்லாம் உணர்த்துதலின் மூலமாக தான் வரும். And conviction comes உணர்த்துதல் வருகிறது not just because we have a conscience. நம்மளுடைய உணர்வினால் அல்ல. There are a lot of good people around. நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். But not everybody is like Christ. எல்லாரும் கிறிஸ்துவை போல அல்ல. You can do good things. நீங்க நல்ல காரியத்தை செய்ய முடியும். But to be like Christ, ஆனால் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு you have to do more than just follow people. நீங்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். And that's from his word. அது கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரமே. And what Paul says, பவுல் சொல்கிறார், there are many things about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி பல காரியங்கள் இருக்கிறது. But what Paul says here, பவுல் சொல்கிறது என்னவென்றால், the first thing when you follow Christ, முதலாவது நீங்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது walk in love. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Do we walk in love? நாம் அன்பிலே நடக்கிறோமா? I do not know what's happening in the houses. எனக்கு தெரியாது வீட்டில் என்ன காரியங்கள் நடக்கிறது I do என்று. not know what is happening in the workplace. எனக்கு தெரியாது வேலை இடத்துல என்ன நடக்கிறது என்று. But do we walk in love? ஆனால் அன்பிலே நாம் நடந்து கொள்கிறோமா? What would Jesus do in that situation? அந்த சூழ்நிலையில் இயேசு என்ன செய்திருப்பார்? Would he do what we did? நாம செஞ்சது அவர் செஞ்சிருப்பாரா? Jesus is not soft. இயேசு ரொம்ப You மென்மையானவர். cannot say that he is soft. Everybody pija him. ரொம்ப மென்மையானவர் என்று சொன்னால் அவரை மிதித்து விடுவார்கள். That's what happens when we are soft. People step on us. ரொம்ப மென்மையா இருக்கும் பொழுது Jesus was not soft. இயேசு ரொம்ப மென்மையானவர் அல்ல. He spoke with authority. அவர் அதிகாரத்தோடு கூட பேசினார். He had favor with everybody, left and right. அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் நிறைய தயவுகள் இருந்தது. That's what the word of God teaches us. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. He grew up in favor with God and with men. அவர் மனுஷருடைய தயவிலும் தேவ தயவிலும் வளர்ந்தார். As the elder son, he was very obedient to his parents. அவர் மூத்த மகனாக தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். Up to the age of 30, he took his father's place. 30 வயது வரைக்கும் தன்னுடைய தகப்பனாருடைய இடத்தை அவர் நிரப்பினார். Though he was God, அவர் கடவுளாயிருந்தும் ஆண்டவராயிருந்தும் he worked as a carpenter. அவர் சாதாரண ஒரு தச்சனாக அவர் வேலை He gave செய்தார். up his glory, அவருடைய மகிமையை அவர் விட்டு இறங்கினார். came down in the form of a servant. ஒரு 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 அடிமையின் ரூபம் எடுத்தார். Hid himself மறைத்துக் கொண்டார். 30 years. 30 வருஷம். Not in a city, but in a very slum area like Nazareth. பட்டணத்தில் அல்ல, ஒரு தாழ்மையான ஒரு இடத்திலே, ஒரு கிராமம் போன்ற இடத்திலே அவர் வளர்ந்தார். Nazareth. நசரேத் என்னும். That's where he was, hidden from the world. எல்லாரிடத்திலும் அவர் மறைந்து வாழ்ந்தார். But his whole life was a life of love. ஆனால் அவர் முழு வாழ்க்கையும் அன்பினால் நிறைந்திருந்தது. And every action he did, every action ஒவ்வொரு செயலும் அவர் செய்தது was done in love. அன்பினாலே செய்தார். Full, pure, full love. உண்மையான ஆழமான அன்பு.
And because he walked in that love, he could give himself up for us. அந்த அன்பிலே அவர் நடந்தபடினாலே அவரையே அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். Church, Christ died because he loved us. சபையே, இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்ததினாலே And we are called to imitate him. நாம் அவரை போல் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Not to imitate anyone else. மற்றவர்களை பின்பற்றுபவர்களாக அல்ல. Not to imitate styles of this fella, that fella. பல மனிதர்களுடைய சாயலை நாம் பின்பற்றுபவர்களாக அல்ல. Including following your spiritual leader. ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களிலும் கூட. Today a lot of Christians today, they call their, good thing we don't call your pastor daddy. நல்ல காரியம், நம்முடைய போதகரை நாம் டேடி என்று கூப்பிடுவதில்லை. Must go kiss the hand on. அது கைகளை முத்தம் செய்ய வேண்டும். That's the trend today lah. இப்புள்ள காரியம் அது. They follow which pastor they want to follow. எந்த போதகரை நாம் பின்பற்றுகிறோமோ Call him daddy. அவர்களை டேடி என்று Never அழைப்போம். trust all these daddy fellas all. டேடி பிள்ளைசை அவர்கள் Daddy சொல்வாங்க, daddy ன்னு சொல்லுது, அவன் ஒண்ணு யாருக்கு அப்பா கொடுப்பான். They'll send the daddy to the home. டேடின்னு சொல்லுவாங்க, ஆனா தகப்பனாரை ஹோமுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். Follow Christ. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், Not any man. மனிதர்களை அல்ல. Because man can fail. மனிதர்கள் கைவிடுவார்கள். But the image that we want is always Christ, not man. நமக்கு முன்பால் இருக்கிற அந்த காட்சி கிறிஸ்துவா இருக்க வேண்டும், மனுஷனா இருக்கக்கூடாது. Because he walked in love. ஏனால் அவர் அன்பிலே நடந்தார். He gave himself up for us. அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தார். He is the one who should live in us. அவர்தான் நமக்குள்ளே வந்து வாழ வேண்டும். Imitate Christ. கிறிஸ்துவை Paul பின்பற்றுவர்களாக. says, I imitate Christ. பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். Whatever he does, he imitates Christ. அவர் எதை செய்தாலும் கிறிஸ்துவை போல செய்கிறார். What Christ did for me, கிறிஸ்து எதை எனக்காக செய்தாரோ I try to do it for others. அதே நான் மற்றவர்களுக்காக செய்ய போகிறேன். How many of us would forgive a sinner? எத்தனை பேர் ஒரு பாவியை மன்னிக்க முடியும்? The church is a place for second chances. சபை இரண்டாவது வாய்ப்புக்கு உள்ள ஒரு இடம். A place full of sinners. முழுமையாய் பாவிகள் இருக்கிற இடம். It's very, very, somehow you feel like, the sinner comes to church. பாவிகள் சபைக்கு வருகிறார்கள். They get transformed. அவர்கள் They மாற்றப்படுகிறார்கள். get blessed. ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். And then another sinner comes. இன்னொரு பாவி வருகிறார். And then this former sinner starts to accuse this current sinner. பழைய பாவத்தில் வாழ்ந்த அந்த மனுஷன் புதுசாய் வந்த அந்த பாவியான மனுஷனை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிறார், குறை சொல்கிறார். They act as though they never sinned. அவர்கள் பாவமே செய்யாதது போல காண்பிக்கிறார்கள். This is what's happening in the church. இதுதான் சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. We forget who we once were. நாம் முன்பு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். And we forget. அதை மறந்து விட்டோம். It's a sad thing in the church. அதுதான் சபையில துக்கமான When ஒரு believers காரியம். gather together and they gossip about another believer. விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து இன்னொரு விசுவாசியை பற்றி குறை பேசுகிறார்கள். Are you walking in love? நீங்கள் அன்பிலே நடக்கிறீர்களா? Jesus was forgiving, இயேசு மன்னித்தார், but he was also stern. அதே நேரத்தில் அவர் உறுதியாகவும் இருந்தார். Woman caught with adultery. விபச்சாரத்தில் ஒரு பெண் பிடிக்கப்பட்டார். Everyone brought her to Jesus. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு He வந்தார்கள். was so happen he was there. So happen he was there. அவர் அந்த சமயத்தில் அந்த இடத்தில் அவர் And அங்கே they இருந்தார். brought this woman. அந்த பெண்ணை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். She is a married woman. அவர் திருமணமாக ஒரு பெண். She has a husband. அவருக்கு ஒரு கணவர் இருக்கிறார். She went and slept with another man who has a wife. அந்த பெண் இன்னொரு நபரோடு கூட இருந்திருக்கிறார். How to say in Tamil? Okay. Caught in the act.
அந்த இடத்திலே பிடிக்கப்பட்டார்கள். So happened Jesus is there. இயேசு அந்த இடத்திலே They இருக்கிறார். brought her to Jesus so that they could catch him. அவர்கள் அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக. Why? எதற்காக? Because Jesus always speaks about love. ஏனால் இயேசு எப்பொழுதும் அன்பை பற்றியே பேசிக் Let's கொண்டிருந்தார். see what this love guy talks about. அவர் அந்த அன்பை குறித்து என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கலாம் என்று இந்த சொல்லி. அன்பு மனிதன் என்ன சொல்லுவார் பாப்போம். You always talk. Now come sin before you. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இப்பொழுது பாவம் அவருக்கு முன்பாக வந்திருக்கிறது. என்ன செய்ய போகிறார்? This woman has a husband. அந்த பெண்ணுக்கு கணவன் இருக்கிறார்கள். That man has a wife. அந்த மனிதனுக்கு மனைவி இருக்கிறார்கள். And they cheated on their spouses. அவங்க சொந்த கணவன் மனைவியை அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள். This is not love. இது அன்பு அல்ல. This is adultery. இது விபச்சாரம். Today's movies will accept all this. இன்றைய படங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். Stupid fellas. All this we watch all this nonsense. Love. நீங்க பார்த்துக் கொண்டிருக்க காதல் என்று சொல்கிறார்கள். You sign a contract. அவர்கள் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் பொழுது you either get out of the contract first. நீங்க அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியாக வேண்டும். Divorce your spouse first. அவங்களுடைய கணவனோட மனைவி அவர்கள் விவாகரத்து செய்ய வேண்டும். I'm not supporting divorce. நான் அதை ஆதரிக்கவில்லை. Okay, divorce விவாகரத்து நான் சொல்லல. But you are still in covenant with your wife and husband. நீங்கள் கணவனோடு மனைவியோடு ஒரு உடன்படிக்கைக்குள் இருக்கிறீர்கள். And you go to another person. இன்னொரு மனிதனை தேடி போகும் பொழுது what would you do? You would slap. நீங்க என்ன செய்வீங்க? அறிஞ்சிடுவீங்க. Old Testament they stoned them to death. பழைய ஏற்பாட்டு அவர்கள் கல்லிருந்து கொல்லுவார்கள். This is not premarital issue, huh? இது திருமணத்துக்கு முன்பாக நடக்கிற காரியம் அல்ல. After marriage both are still living husband and wife. இவர்கள் திருமணத்துக்கு பின்பாடு நடக்கிற காரியம். Anyway, they bring her to Jesus. அவளை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். What does Jesus do? இயேசு என்ன செய்தார்? Because this man talks about love all the time. என்னால் இயேசு எப்பொழுதும் அன்பை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார். Jesus do. இயேசு என்ன செய்தார்? Whoever has not sinned cast the first stone. யாரெல்லாம் அங்க பாவம் செய்யலையோ முதலாவது அவர்கள் கல் எடுத்து அவள் மேல் எறியட்டும். In the church, please. Whoever has not sinned cast the first stone. யாரெல்லாம் சபையை பாவம் செய்யலையோ முதலாவது கல்லை எடுத்து நீங்கள் எறியுங்கள். But if you have sinned, ஆனால் நீங்கள் பாவம் செய்திருப்பீர்கள் சொன்னால் do what the other people did. Walk away. மற்றவர்கள் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்யலாம், கடந்து போய்விடலாம். Because the judge is not us, the judge is God. என்னால் நீதிபதி மனுஷன் அல்ல, நீதிபதி ஆண்டவர். We become judges. நாம் நீதிபதிகளாய் மாறிவிடுகிறோம். We become blessed. ஏனென்றால் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். And we forget who we are. நாம் யார் என்று மறந்து விட்டோம். We forget what we have done. நாம் என்ன செய்தோம் என்று மறந்து விட்டோம். What does Jesus do? இயேசு என்ன செய்தார்? Whoever has not sinned cast the first stone. யாரெல்லாம் பாவம் செய்யலையோ முதலாவது அவர்கள் மேல் கல் எறியுங்கள். We know the story. Everyone left. நமக்கு கதை தெரியும், எல்லாரும் போய்விட்டார்கள். And then the woman, he calls the woman, woman, where are your accusers? இயேசு அவரை பார்த்து கேட்டார், ஸ்திரியே, உன்மேல் கல் எறிய நின்ற மனிதர்கள் எங்கே? All gone. எல்லாரும் போய்விட்டார்கள். He says, neither do I condemn you. நானும் உன்னை நியாயத்திற்க போவதில்லை. But go and sin no more. போ, இனி பாவம் செய்யாதே. Both lines are said out of love. இந்த ரெண்டு வார்த்தையும் அன்பினால் சொல்லப்பட்ட வார்த்தை. Neither do I condemn you. நானும் உன்னை நியாயத்திற்க போறது கிடையாது. To give a second chance. இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது you only can do it with the love of God. தேவ அன்போடு மாத்திரமே இதை செய்ய முடியும். The church must be full of people who give second chances. சபை முழுவதும் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்களால் நிரம்பி இருக்க வேண்டும். If not, you are not fit to be called a Christian. இல்லையென்றால் நாம் கிறிஸ்தவர் என்று சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். Because you were once forgiven. ஏன்னா நாம் மன்னிக்கப்பட்டவர்கள். But we need to forgive others. நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். This is a church place for second chances. இது சபை
இரண்டாவது வாய்ப்புக்கு உள்ள ஒரு இடம். Jesus says, I do not condemn you. இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை நியாயத்தீர்ப்பதில்லை. But the next line he says, அடுத்த கட்டத்தில் அவர் சொல்கிறார், go and sin no more. இனி போ, பாவம் செய்யாதே. That also he said out of love. அதையும் அன்போடு கூட அவர் சொல்கிறார். Please do not sin anymore. இனி பாவம் செய்யாதே என்று அன்போடு சொல்கிறார். To tell someone, please do not sin anymore, is also said out of love. இனி போ, பாவம் செய்யாதே என்று சொல்ற வார்த்தையும் அன்பினால் சொல்லப்படுகிற To tell வார்த்தை. someone, please don't do, is also love. ஒருத்தரை பார்த்து தயவு செய்து அதை செய்யாதே என்று சொல்றதும் அன்பினால் சொல்ற வார்த்தை. Tutu mata is not love. கண்களை மூடிக்கொள்வது அன்பு அல்ல. Now, when you go and sin no more, what do you have to do? நீங்க போய் பாவம் செய்யாதுன்னு சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய What வேண்டும்? does she have to do? This one, what does he go? அவள் போய் என்ன செய்ய வேண்டும்? She goes back home. அவள் வீட்டுக்கு போக வேண்டும். What does she have to do? Okay, she bathed. அவ குளிக்கிறாங்க. Dirty, because don't know where they threw her. அசுத்தமான காரியம். Because they pushed her against the wall and all dirty. And what does she have to do? அவன் என்ன செய்ய வேண்டும்? Go back and sleep? திரும்ப போய் தூங்க வேண்டுமா? Cook? சமைக்க வேண்டுமா? No, she has to first reconcile with her husband. முதலாவது தன்னுடைய கணவனோடு கூட அவர்கள் திரும்ப சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உறவை. Go and sin no more. போய் பாவம் செய்யாது என்று சொல்லுகிற Please வார்த்தை. go back, sort out your family and live righteously. திரும்ப போ, உன் குடும்பத்தோடு இருக்கிற காரியத்தை சரிப்படுத்து, குடும்பத்தோடு கூட If இணைந்து she go வா. back home, husband waiting in the house. என்னால் வீட்டுக்கு போகும் பொழுது கணவன் The வீட்டில் children are இருக்கிறார். waiting in the house. பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள். They all know, mummy kana tangkap ni hari. அவள் தெரியும் அம்மா மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லி. The man don't know what happened. He escaped already. That's what men like to do. அந்த மனிதனுக்கு தெரியாது, ஆணுக்கு தெரியாது, அவர் அங்கிருந்து கடந்து போய்விட்டார். புடிக்கப்பட்ட ஆணுக்கு காணோம். அவர் காணோம். ஓட்டார். Only the woman got caught. ஆனால் இந்த பெண் பிடிக்கப்பட்டார். Go back. திரும்ப போ, Do not sin anymore. பாவம் செய்யாதே. Means go back. Ask forgiveness from your husband. தன்னுடைய கணவனோடு கூட மன்னிப்பு கேட்கும்படியாக. Jesus didn't say, okay, go back, divorce your husband. இயேசு சொல்லவில்லை, திரும்ப போ, உன்னுடைய கணவனை விவாகரத்து செய் என்று சொல்லவில்லை. Make it legal. அதை நீதின்படி சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லவில்லை. Next time want to do, make it legal first. அடுத்த வாட்டி காரியம் செய்யும் பொழுது அதை லீகலாக செய்யலாம், சட்டப்பூர்வமாக செய்யலாம் என்று சொல்லவில்லை. முட்டாளா நீ செஞ்சா ஒழுங்கா செய்யக்கூடாது. Jesus cares for the soul. இயேசு ஆத்துமாவை குறித்து அவர் அக்கறைப்படுகிறார். Please don't sin anymore. திரும்ப பாவம் செய்யாதே. Because you sin, you go to hell. பாவம் செய்தால் நரகத்துக்கு போய் I விடுவாய். don't condemn you. That is said out of love. நானும் உன்னை நியாயத்தீர்ப்பதில்லை, அது அன்பினாலே அவர் சொன்னார். But to say, do not sin anymore, that is also said in love. இனி பாவம் செய்யாதே என்று சொன்னதும் அன்பினாலே அவர் சொன்ன வார்த்தை. You care for the soul. அந்த ஆத்துமாவுக்காக அவர் பாரப்படுகிறார். Don't do this anymore. இதை மறுபடியும் செய்யாதே, You will go to hell. நீ நரகத்துக்கு போய் விடுவாய். Walk in imitation of Christ. கிறிஸ்துவை போல பின்பற்றுவர்களாக The church needs to be people who imitate Christ. சபை முழுவதும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களாக Forgive இருக்க வேண்டும். each other. ஒருத்தர் மன்னிக்க Second வேண்டும். chance. இரண்டாவது வாய்ப்பு. When they say sorry, accept. மன்னிங்கள் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வோம். Don't condemn. அவர்களை நியாயத்திருக்க வேண்டாம். The judge is not us, the judge is God. நீதிபதி நாமல்ல, நீதிபதி ஆண்டவர். But don't close your eyes கண்களை மூடிக்கொள்ள வேண்டாம், and make don't know. தெரியாதது போல இருக்க வேண்டாம். Tell them the truth. உண்மையை சொல்லுவோம். If everybody here tells the truth, இங்கே எல்லாரும் உண்மையை பேசுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் there will be fear in the church. ஒரு தேவ பயம் சபையில் இருக்கும். Do it out of love. அன்பிலே இதை செய்வோம். Don't do it because you're better than them. நாம் அவர்களை காட்டிலும் மேலானவர்கள் என்று சொல்லி செய்ய வேண்டாம். Jesus did not condemn. இயேசு யாரையும் நியாயத்திருக்கவில்லை. Jesus forgave. இயேசு மன்னித்தார். But he said out of love. அன்பிலே அதை செய்தார். Shall we stand? எழுந்து நிற்கலாம். Who's your daddy? உங்களுடைய டேடி. உங்க அப்பா யாரு? Is it God? Is it God? அது ஆண்டவரா? Imitate Christ.
கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக மாறுங்கள். He needs to be our father. அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்க வேண்டும். Walk in love like Christ. கிறிஸ்துவை போல் அன்பில் நடக்க கடவோம். And you will see joy returning back into your life. நீங்கள் பார்ப்பீர்கள் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில மறுபடியுமாய் திரும்ப வரும். Because this joy does not come from man, it comes from God. ஏனென்றால் இந்த சந்தோஷம் மனுஷனிடத்திலிருந்து வருகிறதல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Shall we pray? ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக தகப்பனே, we thank you, Lord, for your Son Jesus Christ, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. who loved us எங்களை நேசித்தீர், and gave himself for us. உமக்காக எங்களை ஒப்புக் கொடுத்தீர். We are who we are நாங்கள் யாரென்றால் நாங்கள் தான் because of your love. உம்முடைய அன்பினாலே நாங்கள் Teach us to imitate you, எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்மை பின்பற்றவர்களாக to இருக்க, love others, பிறரை நேசிக்க, to walk in love, அன்பிலே நடக்க, to accept people, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள, but also warn people of dangers. அதே நேரத்தில் ஜனங்களை எச்சரித்து சொல்ல, Not through our love, எங்களுடைய அன்பினால் அல்ல, but through your love. உம்முடைய அன்பினாலே. We love because you first loved us. நாங்கள் நேசிக்கிறோம் ஏனென்றால் முதலாவது நீர் எங்களை நேசித்தீர். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில்